உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கார்த்திகை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். விஷத்தன்மை இருந்தாலும் அமிர்தமாக உடலை காப்பாற்ற உயிரை காப்பாற்ற பயன்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மருத்துவத்திற்கென்றே தமிழ் சங்க இலக்கியம் தொட்டு மருத்துவத்திற்காகவும் அழகுக்காகவும் பயன்படுத்துகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு தாவரம் இந்த கார்த்திகை கிழங்கு. கார்த்திகை கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அதோட பூ பூக்கக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருக்கும். கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை கிழங்கு இருக்கக்கூடிய கொடிகள் முழுவதும் பார்த்திங்கன்னா மிக சிவப்பான அழகான பூக்களை கொண்டு வளர்ந்திருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு தாவரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த கார்த்திகை கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை இருக்கிறதுனால சுத்தி செய்த பிறகு மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. கார்த்திகை கிழங்கு சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. வைத்தியர்கள் அதே போல் நன்கு பழக்கமானவர்கள் மட்டும்தான் இதை மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க. வட இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை கிழங்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அதே போல் குறிப்பாக கான்பூர் லக்னோவை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வைத்தியர்கள் இதை நிறைய வியாதிகளுக்கு பயன்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. முதலாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாத நோய்க்கு சுத்தி செய்யப்பட்ட கார்த்திகை கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அளவு ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு தான் ஒரு நாளைக்கே இதை மருந்தாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 100 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய மருந்துகளை சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய வலி வேதனை வீக்கம் இந்த பிரச்சனைகள் குறையிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறை பிரித்து இது முடக்குவாத நோய்க்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கூட கிட்டத்தட்ட கடந்த 7-8 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவுகள் மிகப்பெரிய அளவில் நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது உலக சுகாதார நிறுவனத்துடைய இணைந்து நடக்கின்ற ஆய்வு அப்படின்னு வரும்போது இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் குறைந்தது 5-6 வருடங்களாவது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை கிழங்கை அதிகமாக வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ட்விச்சிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரவு நேரம் தூங்கும்போது பார்த்திங்கன்னா கால்களில் இருக்கக்கூடிய தசையெல்லாம் சுண்டி இழுக்கும். நடக்கும்போதே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த மாதிரி சுண்டி இழுத்துரும். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று காலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாதான் நமக்கு சரியாக இருக்க மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற ட்விச்சிங் பெயினுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கார்த்திகை கிழங்கை சிறிதளவு நல்ல வெந்நீரில் அரைத்து வெளிப்புறமாக அதை தடவுறாங்க. தடவி ஒரு அரை மணி நேரம் வைக்கும்போது அந்த இழுத்துறதுனால வரக்கூடிய அந்த வலிகளில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா கருப்பையை சுத்தம் செய்வதற்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணமாக்குவதற்கு இந்த கார்த்திகை கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சுத்தி செய்யப்பட்டக்கூடிய கார்த்திகை கிழங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சட்டியில் போட்டு அதை மூடி அதை நெருப்புக்குள் வைத்து ஒரு இரவு முழுவதும் ஒரு அடுப்புக்குள் வைத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து சாம்பலாகி வெண்மை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த சாம்பலை 25 மில்லிகிராம் அளவுக்கு தினசரி அப்படிங்கிற மாதிரி கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஷிமோகாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 95 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை வைத்தியர் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணமாக்கக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவர் அவர். நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது அவர் கூட ஒரு 15 நாட்கள் தங்கியிருந்து அவர் மருந்து செய்யக்கூடிய முறைகள் மற்றதை கற்றுக்க முடிஞ்சது. அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர் சுத்தி செய்யப்பட்ட கலப்பை கிழங்கு அல்லது கார்த்திகை கிழங்குன்னு சொல்லுகின்ற இந்த ஒரு தாவரம் இதை சுத்தி செய்து அதை மீண்டும் சாம்பலாக்கி அந்த சாம்பல் 25 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து
6 மாதத்திற்கு 25 மில்லிகிராம் தினசரி அப்படிங்கிற மாதிரி தேனில் கலந்து சாப்பிட கொடுக்குறாங்க. அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரம் நடக்க வேண்டும். 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு அந்த மருந்துகள் கொடுக்கப்படுது. 6 மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக குணமாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிரந்தரமாக குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கார்த்திகை கிழங்குக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் மாதவிலக்கு ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி ஏற்படுகின்ற மாதவிலக்கு மிக கடுமையான உதிரப்போக்கை ஏற்படுத்துறதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி உதிரப்போக்கு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அடுத்த 1 மாதம் 15 நாள் மிக கடுமையாக அது இருக்கிறத பார்க்க முடியும். மீண்டும் அது நிற்கும். மீண்டும் 3 மாதம் கழித்து வரும். இது ரொம்ப கடுமையான பலவீனத்தையும் உடல் அசதியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த கார்த்திகை கிழங்கை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் ஒரு 10 மில்லிகிராம் அளவுக்கு தினசரி அப்படின்னு தேனில் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் அது உடலில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு வகையான கர்ப்பப்பையுடைய வீக்க பிரச்சனை. இந்த கர்ப்பப்பை என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்கும் போது மாதவிலக்கு காலத்தில் கடுமையான உதிரப்போக்கும் இருக்கலாம். சில நேரங்களில் உதிரப்போக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கலாம். அடி வயிற்றில் ஒரு குழந்தையை சுமப்பது போல ஒரு கனமான ஒரு சூழல் இருக்கிறதையும், பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அடிவயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிக அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். உடல் பலவீனம் நாளுக்கு நாள் அதிகமாவது, உடலில் ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை குறைக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய சக்தி கார்த்திகை கிழங்குக்கு உண்டு. 10 மில்லிகிராம் அளவுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு அதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த கார்த்திகை கிழங்கு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிழங்காக இருக்கிறதுனால முறையான சுத்தி செய்து முறையான மருத்துவ ஆலோசனையின் பேரில் தகுந்த ஒரு உணவு கட்டுப்பாடுகளோடு நம்ம அதை ஒரு மருந்தாக பயன்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் என்பது கொள்கைகளின் அடிப்படையில் நடைபெற வேண்டிய ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன செய்யவில்லை என்பதையும், ஒரு அரசின் மீது அல்லது அரசு கொண்டு வந்த திட்டங்களின் மீது மக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, பயன் இருக்கிறது என்கிற அடிப்படையிலும் தான் ஒரு தேர்தல் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும். மாறாக தனி மனிதர்கள் மீதான தாக்குதல்கள், தனிப்பட்ட முறையில் அவர்களை பற்றி செய்யக்கூடிய அவதூறுகள், பொய் குற்றச்சாட்டுகள் அல்லது அவருடைய அந்தரங்க விஷயங்களில் தலையிடுவது, இது போன்ற விஷயங்களின் வழியாக நாம் அரசியலை கட்டமைக்க முயன்றால் உண்மையிலேயே அரசியலினுடைய தரம் என்பது வெகு தூரம் கீழே சென்றுவிடும் என்பதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து தனி மனிதர்களை வீழ்த்துவதற்காக அல்லது தனி மனிதர்களை அரசியலில் மட்டுமல்ல பொது வாழ்க்கையிலிருந்தே அகற்றுவதற்காக அவர்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை திருடுவது அல்லது அதுபோன்ற போலியான காட்சிகளை உருவாக்குவது, அதன் மூலம் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, இது இன்றைக்கு ஒரு பரவலான ஒரு ட்ரெண்டிங்காக மாறி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. சமீபத்தில் குஜராத்தில் ஹர்திக் பட்டேல் என்கிற குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர், அந்த சமூகத்திற்கு அந்த பட்டேல் சமூகத்தினருக்கு தனி இடவு ஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் பின்னால் கணிசமான அந்த வகுப்பைச் சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர் வரப்போகிற குஜராத் தேர்தலில் அவர் பாஜகவிற்கு ஒரு கடுமையான சவாலாக விளங்குவார் என்று அல்லது பாஜகவிற்கான ஓட்டுக்களை அவர் பிரிப்பார் என்று தொடர்ந்து ஊடகங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அவரை பற்றிய ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்படுகிறது. அதாவது அவர் ஒரு பெண்ணுடன் ஒரு அறையில் இருப்பது போன்ற அந்த வீடியோ காட்சி காட்டப்படுகிறது.
இதன் மூலமாக ஹர்திக் பட்டேல் அவர் ஒரு பெண் பித்தர் அல்லது அவர் ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதர் என்கிற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இது உண்மையிலேயே அரசியலினுடைய மிக மிக மோசமான ஒரு பக்கம் இதுதான். ஏனென்று கேட்டால், முதலில் அவர் அந்த வீடியோ தன்னுடையதல்ல, தன்னை போன்ற ஒரு தோற்றமுடைய யாரோ ஒருவரை வைத்து எடுக்கப்பட்ட ஒன்று என்பதை அவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது உண்மையான வீடியோவா அல்லது பொய்யான வீடியோவா என்பது அடுத்த பிரச்சனை. ஆனால் தனி மனிதர்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை, அவர்கள் சட்டவிரோதமாக எந்த காரியங்களும் செய்யாத ஒரு சூழ்நிலையில் அவற்றை எடுத்து அவற்றை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து பொது வாழ்க்கையில் இருக்கிற அவர்களின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது அரசியல் இழிநிலையினுடைய உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். இது உண்மையிலேயே எங்கு மட்டுமல்ல, இது அரசியலில் மட்டுமல்ல, இது வெவ்வேறு துறைகளில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து ஒருவரை அழிப்பதற்கான ஒரு உபகரணமாக பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். சில சமயம் அது சினிமா நடிகர்களின் மீது, நடிகைகளின் மீது அவர்களுடைய அந்தரங்க படங்களை திருடுவது, பிறகு அவற்றை இணையத்தில் வெளியிடுவது, மிரட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதை ஒட்டி அதற்கு பிறகு சமூகத்தில் ஒரு பெரிய விவாதங்கள் நடப்பதையும் நாம் பார்க்கிறோம். அடிக்கடி, அதுவும் முக்கியமாக சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு, 24 மணி நேர செய்தி சேனல்கள் வந்த பிறகு இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு வாழ்நாளில் ஒரு மனிதர் எத்தகைய ஒரு சாதனைகளை சமூகத்திற்கு செய்தவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தில் நன்மதிப்பு மிக்க ஒருவராக விளங்கலாம், அல்லது ஒரு சமூகத்திற்காக பல்வேறு பணிகளை ஆற்றியவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட அந்தரங்கமான ஒரு உரையாடலை பதிவு செய்தோ, அல்லது அவருடைய ஒரு ஏதாவது ஒரு வார்த்தைகளை, அதாவது சாட் போன்ற விஷயங்களில் அவர்கள் பயன்படுத்தியதை திருடியோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை ஒளிப்பதிவு செய்தோ, அவர்கள் அந்தரங்கமான தருணங்களை ஒளிப்பதிவு செய்தோ அவற்றை பொதுவெளிக்கு கொண்டு வருவதன் மூலமாக குறுக்கு வழியில் அவர்களுடைய இமேஜ், அவர்களுடைய நற்பெயரை அளிக்க விரும்புகிறார்கள். இந்த போக்கு என்பது இனிமேல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று அல்ல. இது மேலும் மேலும் வளரப்போகிறது. ஏனென்றால் அந்தளவிற்கு தொழில்நுட்பம் என்பது இப்பொழுது எல்லோருடைய கைகளுக்கும் வந்து சேர்ந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. உண்மையில் பொதுமக்கள் இது போன்ற விஷயங்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருப்பவர்களா, கலைத்துறையில் இருக்கிற போது அவர்கள் சட்டப்படி நடந்து கொள்கிறார்களா இல்லையா, ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வது என்பது குற்றம். ஆனால் விரும்பி 2 பேர் நட்பாக இருப்பதோ அல்லது ஒரு உறவில் இருப்பதோ அதை சட்டப்படி யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் பல அந்தரங்கமான விஷயங்களை ஒளிப்பதிவு செய்வதும், சில அந்தரங்க தகவல்களை திருடுவதும் அது விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், மிகப்பெரிய பிரபலமான பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர்களை முடக்குவது, சமூக அவமானத்தை உருவாக்குவது, இது என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதியினுடைய ஒன்றாக நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது இதை யார் செய்தாலும் சரி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னொன்று, இதுபோன்ற தனிநபர்களுடைய அந்தரங்கத்தில் பிரவேசிப்பவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பாலும் சரி, அல்லது சமூக வலைத்தளங்களில் ஒளிபரப்பப்பட்டாலும் சரி, அதை பதிவேற்றம் செய்பவர்கள், அவற்றை பகிர்பவர்கள், இவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை. ஏனென்றால் இது ஒரு தனி மனிதருடைய அந்தரங்கத்தின் மீது நடத்துகிற தாக்குதல். ஒரு பிரபலமான மனிதராக இருந்தாலோ அல்லது ஒரு சமூகத்தில் முக்கியமானவராக இருந்தாலோ அவரை பற்றிய எல்லா அந்தரங்கமும் சமூகத்திற்கு முன்னால் வைக்கப்பட வேண்டும் என்று ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? அவருடைய பணிகளை அவர் நேர்மையாக செய்கிறாரா இல்லையா என்பது மட்டும்தான் பார்க்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பொதுமக்களும் கூட இதுபோன்ற அந்தரங்க விஷயங்களை வைத்து ஒருவரை மதிப்பிடுவது, அதன் அடிப்படையில் அவர்களை ஏற்பதோ புறக்கணிப்பதோ தவறான ஒரு விஷயம். நாம் எல்லோருமே மனிதர்கள்தான், நாம் எல்லோரிடமே முரண்பாடுகள் இருக்கும். ஆகவே இந்த விஷயங்களை பெரிதுபடுத்துவதோ அல்லது அவற்றை ஒற்றி ஒரு விவாதங்களை நடத்துவதோ மிகப்பெரிய ஒரு சமூக ரீதியான இழிவு என்று நான் நினைக்கிறேன். அந்தரங்கங்கள் அந்தரங்கங்களாகவே இருக்கட்டும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடமைகளை நாம் ஒழுங்காக செய்கிறார்களா இல்லையா என்பதை மட்டுமே மக்கள் சமூகம் கவனிக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்துறையை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறையை பற்றி அனைத்து தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம்.
விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர் CITU தொழிற்சங்கத்தின் மீனவர் பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் திரு CR செந்தில்வேல் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். மீனவர் பிரிவு, மீனவர்கள் பிரச்சனை, அதைத்தான் நம்ம பேச போறோம். உண்மையிலேயே தமிழகத்தை பொறுத்தவரை மீனவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடற்கரையோரம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கிறது. நீங்க ராமேஸ்வரத்திலிருந்து வந்திருக்கீங்க. அங்கு பொதுவாக அந்த இலங்கை கடற்படையினரால் தான் பிரச்சனை இருக்கிறது. எந்த அளவுக்கு அங்கு தொழிலை இது பாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1983 ஒரு 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைங்கிறது நீடிக்குது. 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் இலங்கை கடற்படையினுடைய தாக்குதலால் காயம்பட்டு இன்றைக்கு வரைக்கும் ஊனமாக நடைபெணங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கடலில் விழுந்து அவர் எங்கே போனார், என்ன ஆனார், இலங்கை கடற்படைக்கு பயந்து அவங்க கடலில் குதித்து அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விதவையாக வாழ்கிறதா அல்லது சுமங்கலியாக வாழ்கிறதான்னு தெரியாமலே பல பெண்கள் ராமேஸ்வரத்தில் வாழ்கிறாங்க. பல கோடிக்கணக்கான ரூபாய் பொருள் இன்றைக்கி நஷ்டமாயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 30 ஆண்டுகளாக இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாகவே தமிழகத்தில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இதை தீர்ப்பதற்கு தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதுவரையிலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்டலை. இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆழ்கடல் மாற்று தொழிலுக்கு போனால் இந்த மீனவர்களை எல்லாம் பாதுகாத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வை இன்றைக்கி முன்வைக்கிறாங்க. அந்த தீர்வை பொறுத்த வரைக்கும் இது யார் எடுத்த முடிவுன்னே தெரியல. இது எங்கே விவாதிக்கப்பட்டது, இது யாரால் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது, இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு கொள்கையில் போனோம்னா மீனவர்கள் மாற்று வாழ்வாதாரம் கிடைச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே விவாதிக்கப்படாமல் அவங்களா இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டம் என்பது அது ஒரு தோல்வியை தான் தழுவும் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு 2013ஆம் ஆண்டு ஒரு 171 படகுகள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே முடிவெடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு படகு கூட கடலுக்கு போக முடியல. இது வரைக்கும் தயார் பண்ணவே இல்லை. அது ஒரு இடத்துல இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு இப்போ மோடி அவர்கள் புதுசாக நீலப்புரட்சி திட்டத்தின் கீழே ஒரு இதை செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் சாமானியமாக செய்யலை. அவங்க தேர்தல் நேரத்தில் மத்திய அரசாங்கம் ராமேஸ்வரத்தில் மீனவர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் கடல் தாமரை மாநாடெல்லாம் நடத்த போகிறோம்னு சொல்லி பிரமாதமாக விளம்பரம் பண்ணாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னால் மத்திய அரசு எதுவுமே கண்டுக்கிறல. மாநில அரசாங்கம் இது வரைக்கும் நாங்கள் 290 கடிதங்கள் எழுதியிருக்கோம்னு சொல்கிறாங்களே தவிர எதுவுமே இதை பற்றி வலியுறுத்தவே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யாத சூழலில் மீனவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் நடக்குது. இந்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பிரிட்ஜோங்கிற மீனவர் சுடப்படுறார். ஒரு இளைஞர் சுடப்பட்டு இறந்து போகிறார். இறந்து போனதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வெடிக்குது. எனவே அதற்கு பின்னால் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நீலப்புரட்சி திட்டத்தில் முதல்ல மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டம்ங்கிறது கிடையாது. அதற்கு பின்னால் 6ஆம் தேதி பிரிட்ஜோ சுடப்படுறார். 9ஆம் தேதி அடிஷனலாக இந்த திட்டத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு கொள்கையை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபாய் பெருமானமான படகுகளை கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த 80 லட்ச ரூபாயான பெருமானமான படகுகளை கொடுக்கும்போது மீனவர்கள் ஒரு 8 லட்ச ரூபா கொடுக்கணும். அதே போல் மத்திய அரசு மாநில அரசாங்கம் ஒரு 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க. வங்கியில் ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்குறது. இப்படி ஒரு 4 வகையான முடிவில் அந்த திட்டத்தை கொடுக்குறாங்க. இது கடைசியில் என்னன்னு சொன்னால், இதுவரையிலும் இந்த திட்டம் போடப்பட்டு எல்லாருமே ஆர்டர்களை வாங்கி அந்த பணியாணை வழங்கப்பட்டு அவங்கெல்லாம் கையில் வச்சுருக்காங்களே தவிர ஒரு வேலையும் நடக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வங்கிகள் மீனவர்களுக்கு கடன் கொடுக்க பயப்படுறாங்க. வங்கிகள் எந்த வங்கியுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எல்லாருமே பரிந்துரை செய்தாலும் அவங்க வங்கிகள் மீனவர்களை நம்பி கடன் கொடுப்பதற்கு, ஏன்னா அவங்களாம் ஏழைகள் திருப்பி கட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சூரிட்டி கொடுக்கலைன்னு சொல்லி அவங்க கொடுக்காமல் இருக்காங்க. இன்னொரு புறத்தில் ஒரு 8 லட்ச ரூபாய் மீனவர்களுடைய பங்களிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த 8 லட்சத்தை மீனவர்கள் கொடுப்பதற்கு மீனவர்கள்ட்ட தகுதி கிடையாது. ஏன்னா அவங்களே அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறவங்க. அது கிடையாது. அதற்கடுத்து தமிழ்நாட்டில் படகு கட்டுகிற இதற்கான அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு கப்பல் கட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம சோழர்கள் காலத்தில் ஒரு காலத்தில் உலகத்திற்கே படகுகள் கட்டி உலகத்தையே வென்ற நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம படகுகள் வாங்க எங்கே போக வேண்டியிருக்குன்னா கேரளாவுக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி ஒரு துர்பாக்கியமான நிலைமை இருக்குது. இப்போ கூட இந்த மீனவர்களுக்கான ஆழ்கடல் படகுகள்லாம் எங்கே தயார் பண்ணுறாங்கன்னா கேரளாவில் ஆர்டர் கொடுக்குறதா தான் இருக்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும் ஒரு படகுகள் கூட இறங்கலை.
ஆழ்கடல் மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே பாரம்பரியமாக மீனவர்கள் வந்து இந்த கடலோர பகுதிகளில் தான் மீன்பிடித்துக் கொண்டிருந்தீர்கள். திடீரென்று அரசாங்கம் உங்களை ஆழ்கடலுக்கு செல்ல பணிக்கிறது. எதனால? என்ன காரணம்? அதாவது இப்போ வந்து இந்தியாவில் சமீபத்தில் கூட டாக்டர் மீனா குமாரி அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கைன்னு வெளியிடப்பட்டது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் மிகச்சிறந்த டியூனா என்று சொல்லக்கூடிய சூறை மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த சூறை மீன்களை நாம் வந்து இந்திய மீனவர்கள் பிடிப்பதல்ல, அதை பிடிப்பதற்கான திறன் என்பது நம்ம மீனவர்கள்ட்ட கிடையாதுன்னு அந்த கமிஷன் சொல்லுது. அப்போ அதற்கு மாற்று என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட ஒரு 2000 வெளிநாட்டு கப்பல்களுக்கு, பாகாசுர கப்பல்கள், அவங்களுக்கு அந்த சூறை மீனை பிடிப்பதற்கான உத்தரவை கொடுக்குறாங்க. அதற்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்திய அரசாங்கம் நம்ம மீனவர்களையும் அந்த சூறையை பிடிக்க வைப்பதற்கு, ஏன்னா சூறையை பிடிச்சா தான் இவங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையே எப்படி இருக்குன்னு சொன்னால், உள்நாட்டு மீனவர்களுடைய உணவு தேவையவோ அல்லது அவர்களது புரதச்சத்து தேவையவோ மீன் தேவையவோ கணக்கில் கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு அவங்களுக்கு டாலர்களை கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது. அந்த கொள்கை அடிப்படையில் நம்ம நாட்டுக்கு தேவையான மீன்களை விட இந்த சூறை மீனை பிடிக்கணுங்கிற கொள்கையை அவங்க வகுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ இது இலங்கை பிரச்சனையிலிருந்து மீனவர்களை காப்பாற்றுவதற்கான திட்டம் கிடையாது. இது சூறை மீன்களை பிடித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுவதற்கு நம்ம மீனவர்களை இந்த பிரச்சனையை காரணம் காமிச்சு அவங்கள வந்து வேறு திசைக்கு மாற்றுறாங்க. இப்போ நம்ம மீனவர்கள் இந்த 80 லட்ச ரூபா படகை கொண்டு போய் சூறை மீனை பிடிப்பதற்கு ஆழ்கடலுக்கு போகிறதுன்னு சொன்னால், இந்த படகுகள் எல்லாம் ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதற்கான கட்டமைப்பு உடையதா? ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு கப்பல்கள், நவீன கப்பல்கள் ஆழ்கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனவர்கள் அவங்களோட போய் போட்டி போட்டு பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. அப்போ அதற்கு என்ன தீர்வுன்னு சொன்னால், முதல்ல இலங்கை இந்திய மீனவர்கள் 2 பேரும் சுமூகமாக மீன் பிடிப்பதற்கு இந்த பாக்ஸல சந்தியில் என்ன செய்யலாங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கணும். அதில் மீனவர்களுடைய பிரதிநிதி இருக்கணும், மீன் ஆய்வாளர்கள் இருக்கணும், அதிகாரிகள் இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்து இதற்கு என்ன தீர்வு? ஏன்னு சொன்னால், இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 4 வருடத்தில் 2000 படகு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் சலசந்தியில் 4000 விசைப்படகுகள் இருக்குது, கிட்டத்தட்ட 16000 நாட்டுப்படகுகள் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எல்லாம் தாண்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போ வருஷத்துக்கு 500 படகு வீதம் கொடுக்க போகிறாங்களாம். அப்போ பாக்கி இருக்கக்கூடிய 2000 பேருக்கு எல்லாம் தாண்ட தான் செய்வாங்க. அதுபோக இந்த 5 வருடத்தில் முடியுமான்னு சொல்ல முடியாது. இது எத்தனை வருஷம் நீடிக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இப்போ 1 வருஷம் உத்தரவு போட்டு இன்னும் ஒரு படகு கூட போகலைன்னு சொல்லல. இது எப்படியும் பல ஆண்டுகள் ஆகும் இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு. அப்போ அது வரைக்கும் படகுகளை இலங்கை பிடிக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா இப்போ மோடி அவர்கள் வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தூணை திறந்துட்டு அந்த மீனவர்களுக்கு அந்த பணியாணை கொடுக்குறாரு. கொடுத்த மறுநாளே இலங்கை நம்மளுடைய மீனவர்களை கைது செய்கிறாங்க. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இலங்கை கடற்படையால் நம்முடைய தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து போதைப் பொருளை கடத்தினார்கள் என்பது முதற்கொண்டு இரட்டை மடி வலையை பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மீனவர்கள் மீது தான் வைக்கிறாங்க. உண்மை இருக்கிறதா இந்த குற்றச்சாட்டுல? இல்ல வந்து ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா? போதைப்பொருள் கடத்தல் ஒரு சில கடத்தல்காரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு நேற்று இல்லை, பல நாளாக செய்கிறாங்க. ஆனால் அதற்கும் மீனவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா இது மீனவர்கள்ங்கிற பேரை வந்து பயன்படுத்துகிறதே வந்து இந்த கேள்வியை வந்து ஏற்க முடியாது. ஏன்னா மீனவர்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை கண்காணிப்பதற்கு தமிழ்நாட்டில் பல துறைகள் இருக்குது. இன்றைக்கி கடலோர காவல்படை, அதுபோல் கடற்படை இருக்குது. பல துறைகள் கியூ பிராஞ்சிலிருந்து ராலிருந்து எல்லாமே கடலோரத்தில் செயல்படுறாங்க. ஆனால் அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த குற்றச்சாட்டு என்பது மீனவர்கள் மீது வைப்பது என்பது பொருத்தமானது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, விதிமுறை மீறிய மீன்பிடிப்பு என்பது இருக்கான்னா இருக்குது. அதுதான் பிரச்சனைக்கே காரணம். இரட்டை மடிகள், தடை செய்யப்பட்ட இரட்டை மடிகள், தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுருக்குமடி மட்டுமல்லாமல் ஜெலட்டின் போன்ற வெடிகளை பயன்படுத்தி கூட மீன்பிடிக்கிற ஏற்பாடுங்கிறது இருக்குது. அப்போ இது ஒரு கடல் பிராந்தியம். கிட்டத்தட்ட 83லேருந்து இலங்கை மீனவர்கள் மீன்பிடிக்க வரலை. அவங்க யுத்தத்தின் காரணமாக புலம்பெயர்ந்து போயிடுறாங்க. இப்போ 2009 உள்நாட்டு கலவரம் முடிஞ்ச பின்னால் 2 மீனவர்களுமே அந்த குறுகிய கடல் பகுதி, ஏன்னா இலங்கை கடற்பகுதிங்கிறது ரொம்ப குறுகிய கடல் பகுதி, இந்த குறுகிய கடல் பகுதியில் மீன் பிடிக்கும்போது ஒரு சில மீனவர்கள், பணக்கார மீனவர்கள், எல்லா மீனவர்களும் கிடையாது, பணக்கார மீனவர்கள் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இரட்டை மடி, சுருக்கு மடி போன்ற மடிகளை பயன்படுத்தி எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. இப்போ அதை ஒட்டி தான் மாற்று வாழ்வாதாரம் அவங்களையெல்லாம் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு அனுப்புறதுங்கிறது அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த இரட்டைமடி சுருக்குமடியை துவக்கத்தில் இருந்து நமது மீன்துறை அதிகாரிகள் இதை கண்டுக்கிறல. ஏன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து விதிமுறை மீறிய அந்த மீன்பிடிப்பின் மீது ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கப்படலை. அதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் கமிஷன் பேசிஸ்,
இதுபோல் இழுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க, வசூல் பண்ணி பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு பல அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த விதிமுறை மீறிய மீன்பிடிப்புகளை கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க. எனவே அதையும் தடை செய்யப்படணும், முறையாக ஒழுங்கமைக்கப்படணுங்கிறதையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ மீனவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் மீனவர்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறது அரசுன்னு நினைக்கிறீங்க? ஒருபுறம் கார்ப்பரேட்டுகளின் மிகப்பெரிய படகுகள் வருகிறது எனும் பொழுது மீனவர்களுக்கு என்ன நீண்ட கால திட்டம் இருக்கிறது? அதாவது மீனவர்களுக்குன்னு நீண்ட கால திட்டங்கிறத இந்த அரசு வகுக்கலை. ஆழ்கடல் மீன்பிடிப்பு, இந்த இலங்கை பிரச்சனையை தீர்ப்பது, ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறதுனால மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இந்த ஒரு சிறிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கைகோர்த்து கொண்டு இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா மீனவர்களை எல்லாம் கடற்கரையை விட்டு வெளியேற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு துவங்குறாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் சாகர் மாலா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 பெரிய துறைமுகங்கள், 200 சிறிய துறைமுகங்கள், இதை நவீனப்படுத்துறது ஒரு பக்கம். அதே போல் 1208 சிறிய தீவுகளை எல்லாம் பிரைவேட் கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட கொடுத்து அதை நவீனப்படுத்துறது. அதுபோக இந்த துறைமுகங்களை இணைப்பதற்காக 29 ரயில் பாதைகள் புதிய திட்டம் கொண்டு வராங்க. ஏன்னா ரயில்வேங்கிறது இந்தியன் ரயில்வே ஒரு பக்கம் இருந்தாலும் துறைமுக ரயில்வே கழகம்னு இப்போ ஒரு புதுசாக போன ஆண்டு மத்திய அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க. அதோடு என்ன செய்கிறாங்கன்னா நீர்வழியை பயன்படுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளையும், ஏற்கனவே 6 நதிகள் மட்டும்தான் நீர்வழியாக பயன்படுத்தப்பட்டது, இந்த கங்கை போன்ற மிகப்பெரிய நதிகள். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 111 நதிகளை இப்போ இணைச்சிருக்கிறாங்க. இப்போ போன ஆண்டு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து இணைக்கப்பட்டு அந்த நதிகளையும் அந்த துறைமுகத்தோடு இணைக்கிறது. இது பூரா யாருக்கு இந்த திட்டம் அப்படின்னு சொன்னால் முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான சரக்குகளை ஏற்றுமதி செய்வதற்கும் இறக்குமதி செய்வதற்குமான நடவடிக்கைகள். இந்த துறைமுகங்களுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இணையம் துறைமுகம். இன்றைக்கி இணையம் துறைமுகத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் கொட்டி அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களை எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் எல்லாத்தையும் வெளியே அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை அவங்க செய்கிறாங்க. அப்போ இதே போல் அது மட்டும் இல்லாமல் இந்த சாகர்மாலா திட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் கடற்கரையை ஒட்டி பொருளாதார மண்டலங்கள், கோஸ்டல் எக்கனாமிக்கல் சோன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மண்டலங்கள், ஒரு பொருளாதார மண்டலம் 200 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 3 பொருளாதார மண்டலம். ஏன்னா தமிழ்நாட்டில் 1076 கிலோமீட்டர் கடற்கரை நீளம், இதில் 600 கிலோமீட்டருக்கு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட்டதுன்னு சொன்னால் மீனவர்கள் எப்படி தொழில் பண்ணுறதுன்னு புரியலை. அந்த திட்டத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கோஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, மீனவர்களுடைய மேம்பாடு அப்படின்னு. என்ன மேம்பாடுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை சாகர்மாலா திட்டம் ஒத்துக்கிறது. ஒத்துக்கொண்டாலும் என்ன செய்ய போகிறோம், மாற்று வாழ்வாதாரம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் மீனவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா இன்றைக்கி பல மாற்று வாழ்வாதார திட்டங்கள் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்படுது. என்ன அமுல்படுத்துவாங்கன்னா சில என்ஜிஓக்கள் இருப்பாங்க, அந்த என்ஜிஓக்கள் மூலம் மீனவர்களுக்கு அந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது, மெழுகுதிரி செய்ய சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் சாத்தியமில்லாத திட்டங்கள். இதுதான் செய்கிறாங்க. ஏன்னா மீனவர்களுடைய ஜீன அடிப்படையே எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க கடல் சார்ந்து தான் அவங்க தொழில் பண்ணுவாங்க. அவங்கள வெளியேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் செய்கிறாங்க. நீலப்புரட்சின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, 30,000 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம். நீலப்புரட்சி முழுக்க அந்த திட்டத்தை பார்க்கையில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது பிரமாதமாக சொல்லப்படுது, நீலப்புரட்சி திட்டத்தின் கீழே நிறையா செய்ய போகிறோம்னு. ஆனால் எதுவுமே இல்லை. கடந்த ஆண்டு நீலப்புரட்சி திட்டத்தின் கீழே எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னால் வெறும் 9,5 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் 30,000 கோடி ரூபா திட்டம்னு சொல்லப்படுற திட்டத்தில் 9,5 கோடி ரூபா தான் ஒதுக்குறாங்க. எனவே திட்டங்கள் என்பது மீனவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுபோக மீனவர்களுடைய பிரச்சனை என்பது இலங்கை கடற்படை பிரச்சனை இது மட்டும் கிடையாது. பிரதானமான பிரச்சனை என்னென்னா ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது என்னன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகவும் ஆபத்து வாய்ந்த தொழில் எதுன்னு சொன்னால் மீன்பிடி தொழில் தான். அப்போ இந்த ஆபத்து வாய்ந்த மீன்பிடி தொழிலில் கடலுக்கு போகிற மீனவர்கள் அவங்க உயிரோடு திரும்பி வரணும். ஏன்னா இன்றைக்கி கடலுக்கு போகிற மீனவன் திரும்பி வருவானா மாட்டானான்னு அவன் குடும்பம் அல்லாடிக்கிட்டு இருக்கும் கரையிலேருந்து. இயற்கை சீற்றங்களால் இப்போ கடந்த வாரம் கூட 2 மீனவர்கள் கடலில் விழுந்து இறந்து போனாங்க. ஆனால் அரசாங்கம் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்கள தற்காத்து கொள்வதற்கான கருவிகள் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 4,900 லைஃப் ஜாக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டதாக நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மீனவருடைய படகுலையாவது அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த படகுலையும் கிடையாது. ஆனால் கொடுத்ததாக கணக்கில் இருக்கிறாங்க.
சரி, அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கலாம் என்ற உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இப்போ மீனவர்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு பகுதியிலும் மீனவர்களின் தேவை வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது, பிரச்சனைகளும் வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து பேசி உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு காண விரும்புகிறீர்களா? எப்படி இந்த மீனவர்களின் பொதுவான பிரச்சனைகளாக என்னென்ன நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது மீனவர்களுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு தமிழ்நாட்டில் நம்மளை விட குறுகிய கடல் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் கேரளா. அவங்க 600 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்மளை விட அதிகமான மீன் உற்பத்தியில் அவங்க சிறந்து விளங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மீன் இறங்குதளங்கள், ஹார்பர்ஸு, இது போன்ற கட்டமைப்புகள் கேரளாவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கட்டமைப்புகளே கிடையாது. கிட்டத்தட்ட 250 லேண்டிங் சென்டர் இறங்குதளங்கள் இருக்குது. இந்த இறங்குதளங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலை வசதி கூட இருக்காது. மீனவர்களுக்கு தெருவிளக்கு இருக்காது, சாலை இருக்காது, குடிநீர் வசதி இருக்காது. எல்லாமே கடற்கரை ஓரங்களில் இயற்கையாக அமையப்பட்டிருக்கக்கூடிய லேண்டிங் சென்டர் தான். எதுவுமே அரசு அமைச்சு கொடுக்கல. நீ இவ்வளோ பெரிய 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் கடல் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் துறைமுகங்கள்னு பார்த்தா தூத்துக்குடி, சென்னை, அதை விட்டாச்சுன்னா முட்டம், இது 3 தான். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது 3 தான் துறைமுகங்களே இருக்குது. நடுத்தர துறைமுகம்னு சொன்னோம்னா நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடியது, கடலூரில் இருக்கக்கூடியது தான். இப்போ ராமேஸ்வரத்தில் துறைமுகமே கிடையாது. அது ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டிங் சென்டர் தான். அப்போ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் கிடையாது. கட்டமைப்புகள் இல்லாமல் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு சொன்னால், முழுக்க இன்றைக்கி ஆழ்கடல் மீன்பிடிப்பா கொச்சினில் தான் இன்றைக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய மீன்பிடி படகுகள்லாம் எங்கே போய் இறங்குறாங்க அப்படின்னா கொச்சின் தான். மீனுடைய வர்த்தகத்தில் இன்றைக்கி முன்னணியில் இருக்கிறது எதுன்னு சொன்னால் கேரளா தான். எல்லாமே இன்றைக்கி கேரளா நம்மளோட முன்னணியில் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த கட்டமைப்புகள் இருக்குது. எனவே கட்டமைப்புகள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியமானது இருக்குது. அதே போல் மீனவர்களுடைய திறன் மேம்பாடு. இன்றைக்கி நம்ம மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்கள பயிற்றுவிச்சு இன்றைக்கி வெளிநாட்டு கப்பல்கள் நம்மளுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறான். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அட்டை சங்கு தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இந்த அட்டை சங்கை நம்ம மீனவர்கள் கடல் குளித்து முக்குளிச்சு போய் எடுத்துகிட்டு வந்தால் 7 வருஷம் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழே 7 வருஷம் தடை, ஜெயிலு. ஆனால் இதே வெளிநாட்டு கப்பல்கள் நம்ம எல்லைக்குள்ள அந்த அட்டை சங்கையும் எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. இலங்கை உட்பட இலங்கை மீனவர்கள் வரைக்கும் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்கள கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம மீனவர்கள் ஒரு திறன் வாய்ந்த மீனவர்களாக மாறுவதற்கு மிகப்பெரிய கப்பல்களை இயக்குவதற்கான ஒரு ஸ்கில்டு அதை உருவாக்குறதுக்கான பல்கலைக்கழகங்கள், பயிற்சி கல்லூரிகள் இதெல்லாம் நிறைய துவக்கப்படணும். ஆனால் எல்லாமே பேரளவில் தான் தமிழ்நாட்டில் இருக்க தவிர சொற்ப நிதி தான் ஒதுக்குறாங்களே தவிர ஒரு பெரிய அளவில் செய்யலைங்கிறது தான் மீனவர்களுடைய குற்றச்சாட்டு. மீனவ சமுதாயத்தை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து கடலில் இருக்கவே விரும்புகிறோம், நவீன மீன்பிடி முறைகளையும் பயிற்சிகளையும் அளித்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மீனவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உயிரை பணயம் வைத்து தான் கடலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்கள் வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று எதனால் அரசாங்கம் விரும்புகிறது? இந்த கடற்பகுதிகளை பொறுத்தவரை ஏன் அரசு அதில் அதிக கவனம் செலுத்தி அதில் லாபம் சம்பாதிக்க பார்க்கிறது? அதற்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கணும்ல, என்ன காரணம்? உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு கடலில் மிகப்பெரிய வளங்கள் உள்ள இருக்குது. கடற்கரை ஓரங்களும் மிகப்பெரிய வளங்களாக தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த கடல் வளத்தை கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறிவைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னு சொன்னால் கடலூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகள், எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகள் எல்லாமே கடற்கரை ஓரம் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த கடல் நிலமும் கடல்சார் நிலமும் கடலும் தேவைப்படும். அப்போ தேவைப்படும் போது அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவாக இருக்குன்னா இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியேற்றி அவங்க கையில் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை தான் இருக்குது. எனவே மீனவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் அவங்க ஒரு கடல்சார் பழங்குடிகள். அவங்களுக்கு கடல் சார்ந்த அந்த தொழில் தான் இன்றைக்கி நிறையா மெரைனில் பார்த்திங்கன்னா பெரிய கப்பல்களில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது கடல்சார் பழங்குடி மக்களுடைய பிள்ளைகள் தான் சிறப்பாக அதை செய்கிறாங்க. இப்போ வெளிநாட்டு கப்பல்கள் நிறையா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் அந்த வந்த கப்பல்களை விட யார் அதிகமான சூறை மீனை பிடிச்சதுன்னு சொன்னால் நம்ம தூத்தூரில் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூரில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிகமான மீனை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் கப்பல்கள்லாம் கிடையாது, சாதாரண படகுகளை வச்சு பிடிக்கிறாங்க. அப்போ திறமை வாய்ந்த மீனவர்கள் நம்ம மீனவர்கள். ஆனால் அவங்கள நம்ப மாட்டேங்குது, நம்ம அரசாங்கம் நம்ப மாட்டேங்குது. வெளிநாட்டு கப்பல்களுக்கு ஆர்டர் கொடுத்து அந்த மீன்களை பிடிச்சி அந்நிய செலவாணி ஈட்டணுங்கிறது அதனுடைய நோக்கமாக இன்னைக்கு இருக்குது. சரி, நீங்கள் இந்த குற்றச்சாட்டை மத்திய அரசு மேலே வைக்கலாம். மாநில அரசு பார்த்தீங்கன்னா இயல்பாக நம்முடைய மீனவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமே, மாநில அரசு நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாநில அரசு நிலைப்பாடு முழுக்க நமது மாநில உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கடலோரங்களில் பறிபோய்கிட்டே இருக்குது. முதல்ல சிஆர்எஸ் சோன் கொண்டு வந்தாங்க, கடலோர மண்டல மேலாண்மை. அது இதற்கு முன்னால் என்ன இருந்ததுன்னு சொன்னால் 12 கடல் மைல் வரைக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய
பராமரிப்பில் இருக்கும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய பொருளாதார மண்டலம் 200 கடல் மைல் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார மண்டலம் தான் மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலோர மேலாண்மை சட்டங்கள் இது போன்ற சட்டங்கள் மூலமாக கடற்கரையவும் மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சாகர்மாலா போன்ற திட்டங்களில் நம்ம மாநில அரசாங்கம் போய் கையெழுத்து போட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய பிடியில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது என்ன ஆகும் சொன்னால், மாநில உரிமைகள் முழுக்க முழுக்க கடற்கரை ஓர நிலங்கள் முழுவதும் மாநில உரிமைகள் பறிபோய் மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இன்றைக்கி போகிற ஏற்பாடுங்கிறது இருக்குது. இது ஒன்று. அதே போல் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மீனவர்களுக்கு எந்த புதிய திட்டங்களும் கொண்டு வரல. பழைய திட்டங்களையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர புதிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வராமல் இன்றைக்கி இருக்காங்க. எனவே மாநில அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதே போல் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யணுங்கிறது ஒன்று. அதே போல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செக்ஷனாக இருக்கக்கூடிய உள்நாட்டு மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டர் உள்நாட்டு நீர்நிலைகள் நமக்கு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் மீனவர்கள் அதில் பயனடைகிறாங்க. ஆனால் என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், நம்ம உள்நாட்டு நீர்நிலைகளில் குறிப்பாக என்ன தேவை அப்படின்னா, மீன் குஞ்சுகள் அதிகமாக தேவைப்படுது. நம்மளுடைய வாட்டர் பாடிஸில் மீன் குஞ்சுகள் விட்டு மீன் இனப்பெருக்கம் செய்யணும். அப்போ தான் குறிப்பிட்ட மீனை பிடிக்க முடியும். நம்ம மாநில அரசாங்கம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 4.5 லட்சம் டன் மீன்களை உள்நாட்டு மீன்களை உற்பத்தி செய்கிறதுன்னு முடிவு செஞ்சு அதுக்கு எவ்வளவு மீன் குஞ்சுகள் தேவைன்னா 70 கோடி மீன் குஞ்சுகள் தேவைன்னு முடிவு செஞ்சாங்க. ஆனால் 70 கோடி மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி மீன் குஞ்சுகள் விட்டாங்க. விட்டதில் அவங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா, ஒரு 45 லட்சம் டன் மீன் பிடிபட்டிருக்கு. உள்நாட்டு மீன் உற்பத்தி ஆச்சு. 4.5 லட்சம் மணிக்கு 4.5 லட்சம் டன். ஆனால் இந்த ஆண்டு 64 கோடி மீன் குஞ்சுகள் கூடுதலாக 20 கோடி மீன் குஞ்சுகள் நாங்கள் தண்ணியில் விட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் உற்பத்தி என்னன்னு பார்த்தா 50,000 டன் மீன் குறைவாக இந்த ஆண்டு உருவாயிருக்கு. அப்படின்னா இந்த மீன் குஞ்சுகள்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. மீன் குஞ்சுகள் வாங்கினதாக நம்ம மீன்துறை நிறையா கணக்கு எழுதுகிறாங்க. ஆனால் நீர்நிலைகளுக்குள்ளே மீன் குஞ்சு விடுறது கிடையாது. கடைசியில் எல்லாமே இன்றைக்கி பொய்த்து போயிருக்கு. இன்றைக்கி உள்நாட்டு மீனவர்கள் எல்லாமே குளங்கள் எல்லாமே மீன் இல்லாமல் இன்றைக்கி சிரமப்படுறாங்க. இதற்கு மாநில அரசாங்கம் மீன் உற்பத்தி குறைஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இது வறட்சியான காலம், வறட்சியின் காரணமாக மீன் உற்பத்தி பெறலைன்னு சொன்னாங்க. அப்படி வறட்சின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். வறட்சின்னா வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். ஆனால் வறட்சி ஏற்படலை. செயற்கையான ஒரு வறட்சியை மாநில அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க. அதுபோக 78 நீர்நிலைகள் மீன்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் 61 நீர்நிலைகளை தனியாருக்கு குத்தகை கொடுக்குறாங்க. ஆனால் மாநில அரசாங்கம் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் மீனவர்களுக்காகவும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னு கொள்கை அளவில் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா பெரிய பெரிய அரசியல் பினாமிகளுக்கும் பெரிய அதிகார வர்க்கத்துக்கும் இந்த சாதாரண குளங்குட்டைகளை கூட ஏலம் கொடுத்து அந்த உள்நாட்டு மீனவர்கள் அந்த தண்ணிக்குள்ள இறங்க முடியல. மீனவர்கள் பிரச்சனை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. கடலில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் கார்ப்பரேட்டுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், உள்ளூரில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களின் கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. உயிரை பணயம் வைத்து இந்த தொழிலை செய்யக்கூடிய மீனவர்களின் நிலை இத்தனை கவலைக்குரியதாக இருக்கிறது என்பது நிச்சயமாக ஒரு கவனிக்கப்பட வேண்டிய, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக ஒவ்வொரு நாளுமே வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பழகுதல் என்பது வாழ்வின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று. ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்படத்தில் கூட பழகலாம் வாங்க என்பதை ஒரு நகைச்சுவையான தொடர் போல பயன்படுத்தியிருப்பார்கள். சில வேளைகளில் அது கொச்சையான பொருளை கூட தரும். அப்படி இல்லை. பழகுதல் என்பது வாழ்வின் பிரிக்க முடியாத பகுதிகளில் ஒன்று. பழக்கம் என்பது நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இந்த பழக்கம் என்னும் சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. அதனை ஹேபிட் என்று ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அதுவும் பழக்கம்தான். இது அப்படி அல்ல. இது ஏறத்தாழ நட்பு என்கிற பொருளில் வரக்கூடியது. ஆனால் நட்பு என்கிற கட்டத்திற்கு முந்தியது. அவர்கள் நண்பர்கள் என்பதை விட அவர்களோடு பழக்கம் இருக்கிறது என்பது வேறு.
தொடர்பு இருக்கிறது என்பது வேறு. தொடர்பு இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு முறை சந்தித்திருக்கிறோம் அல்லது எப்போதாவது பேசியிருக்கிறோம், அவ்வளவுதான். பழக்கம் என்பது அதற்கு அடுத்த கட்டம். நாம் அடிக்கடி சந்தித்து கொள்கிறோம், நம்மிடத்திலே நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பது பழக்கம். நட்பு என்பது எல்லாவற்றையும் தாண்டி பழக்கம் உறுதிப்படுத்தப்பட்டு ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுகிற நிலையில், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற நிலையில் இருப்பது நட்பு. எனவே தொடர்புக்கும் நட்புக்கும் இடைப்பட்ட இடத்தில் பழக்கம் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்தலாம். இந்த பழக்கம் என்பது நண்பர்களோடு அல்லது நாம் அறியாதவர்களோடு கூட வாழ்வில் எப்படி தொடர்புகளை வைத்து கொள்ள வேண்டும், எப்படி ஓர் இணக்கம் இருக்க வேண்டும், எப்படி மனிதர்களுக்கும் இடையிலே நல்லுறவு பேணப்பட வேண்டும் என்பதெல்லாம் இந்த பழகுதல் என்பதிலிருந்து தான் வருகிறது. ஒவ்வொருவரும் மற்றவரிடம் எப்படி பழகுகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த உறவு வலுப்படுகிறது. அந்த உறவு தான் ஒரு சமூகத்தின் நாகரிகத்தை கூட எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. தொடக்கத்தில் அது தனி மனித நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாகவும், கால ஓட்டத்தில் அது ஒரு சமூக நாகரிகத்தின் அடையாளமாகவும் அமைகிறது. ஒருவரை பார்க்கிற போது எந்த விதமான தன்முனைப்பும் இல்லாமல், ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்லுகிறோமே, அந்த தன்முனைப்பு இல்லாத இடங்களில் தான் பழக்கம் என்பது இயல்பாக இருக்கும். நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகிற போது யார் யாருக்கு முதலில் வணக்கம் சொல்லுவது என்கிற கேள்வி வருமானால் அங்கே தன்முனைப்பு இருக்கிறது என்று பொருள். யார் முந்திக் கொள்ளுவது என்பதில் விரைவு இருக்குமானால் அந்த பழக்கம் விரைவில் நட்பாக மாறிவிடும் என்பதையும் நாம் பார்க்கலாம். வெளிநாடுகளிலே ஒரு பழக்கம் இருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். எதிரில் வருகிற போது முன்னும் பின்னும் தெரியாதவர்களாகவே இருந்தால் கூட அவர்கள் பார்த்துவிட்டு மௌனமாக போவதில்லை. ஹாய் என்று ஒரு கையை அசைத்து விட்டு போகிறார்கள். அதற்கொன்றும் பெரிய பொருள் இல்லை. ஹலோ என்பதுதான் அது வணக்கம் என்பதாக நாம் வைத்து கொள்ளலாம். அதற்கு ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்க வேண்டும், அவர் எங்கிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்கிற தேவை இல்லாமில்லை. மனிதர்கள் பார்க்கிற போது ஒரு கையசைத்து விட்டு ஹாய் என்று சொல்லிவிட்டு போகிற பழக்கம் இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே இருக்கிறது. நம்மை பொறுத்தளவு தெரியாதவர்களிடம் நாம் பேச வேண்டாம் என்று கருதுகிறோம். அல்லது இன்னொரு காரணத்தை கூட சொல்லலாம். அங்கேயெல்லாம் இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகளில் நடைபாதைகளில் அங்கு ஒருவர் இங்கு ஒருவர் தான் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பார்த்து ஒருவரை ஒருவர் பேசலாம். நம் நாட்டில் கூட்டமாக நடந்து கொண்டு போயிருக்கிற நேரத்தில் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி கொண்டிருக்க முடியாது, அது நடைமுறை சாத்தியமில்லை. ஆனால் தெரிந்தவர்கள் எதிர்ப்படுகிற போது கூட முதலில் அவர் சிரிக்கிறாரா, முதலில் அவர் வணக்கம் சொல்லுகிறாரா என்று எதிர்பார்க்காமல் நமக்கு தெரிந்த முகம் என்றால் நாமே அப்படி ஒரு வணக்கத்தை சொல்லிவிடுவது என்பது அந்த பழக்கத்தின் தொடக்கம். யார் ஒருவரோடும் பேசுகிற போது எப்படி நாம் சொற்களை பயன்படுத்துகிறோம் என்பது அதனினும் முதன்மையானது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் முழுக்க ஊடகங்களின் உலகமாக இருக்கிறது, சமூக வலைத்தளங்களின் ஊடகமாக இருக்கிறது. எதிரில் பார்க்கிற போதல்ல, சமூக வலைத்தளங்களில் கூட ஒருவர் மீது ஒருவர் மேலே விழுந்து பிராண்டி கொண்டிருப்பதை சில வேளைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இல்லாமல் மாறுபட்ட கருத்துக்களை கூட நாகரிகமாக பரிமாறிக்கொள்ள நாம் எப்போது கற்றுக்கொள்ளுகிறோமோ, எப்போது பழகி கொள்ளுகிறோமோ, அப்போது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். அவர் ஏற்காத கருத்தை நாம் சொல்லுகிறோம் என்றாலும் அதனை சொல்லுகிற பக்குவத்தோடு சொன்னால் குறைந்தபட்சம் நட்பு வரவில்லை என்றாலும் பகை வராது. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கிற ஒரு பழக்கம், அதுவும் இந்த முகநூல் உலகத்தில் அப்படித்தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கிற உலகம் ஒரு ஃபேஸ்புக் வேர்ல்டு என்று சொல்லுகிற அளவுக்கு முகநூல் உலகமாக மாறியிருக்கிறது. முகம் தெரிந்த நண்பர்களோடு கூட நமக்கு பேசுவதற்கு நேரமில்லை, முகநூல் நண்பர்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த முகநூலில் கூட பல நேரங்களில் மிக கடுமையான சொற்கள் பரிமாறப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களில் ஆபாசமான கொச்சை சொற்கள் ஏராளமாக வருகின்றன. எல்லாவற்றுக்கும் தணிக்கை இருக்க வேண்டும், அரசே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இந்த சமூகம் முன்னேறவில்லை என்றுதான் பொருள். எனவே எந்தவிதமான தணிக்கையும் தேவைப்படாமல் நாமே நமக்கு தணிக்கையாளர்களாக, நாமே நம் கருத்துக்களை நாகரிகமாக பரிமாறிக்கொள்ளுகிறவர்களாக இருந்தாக வேண்டும் என்பது மிக அடிப்படையான தேவை. அதுதான் அதனை பழகி கொள்ளுதல் என்பது ஒரு சமூக பழக்கம். யாரென்றே நமக்கு அவரை தெரியாது. அவர் சொல்லியிருக்கிற கருத்து மோசமானதாக, கடுமையானதாக அல்லது நம்மால் ஏற்றுக்கொள்ளத்தகாததாக இருக்கிறது என்றால்
அதனை வெளிப்படுத்துகிற முறையில் ஒரு நாகரிகம் இல்லாமல் போகுமானால் நமக்குள் ஒரு நாளும் பழக்கம் வராது. ஒருவருக்கொருவர் பழக்கமில்லாத சமூகத்தில் அனைவரும் தனித்தனி மனிதர்களாக, அந்நியர்களாக ஆகிவிடுவார்கள். எல்லோரும் தனித்தனி மனிதர்களாக ஒரு சமூகத்தில் வாழவே முடியாது. ஒன்றை நாம் கருதுகிறோம், நாம் நம்மால் தான் வாழ்கிறோம், நாம் தனியாக இருக்கிறோம் என்று பலரும் கருதுகிறோம். சில பேர் எனக்கு யார் தயவும் தேவையில்லை என்பார்கள். அவர்கள் கையில் வைத்திருக்கிற தேநீரில் பலருடைய தயவு உள்ளே கலந்திருக்கும். அவர்கள் போட்டிருக்கிற சட்டையில் பலருடைய உழைப்பும் பலருடைய தயவும் உள்ளே இருக்கும். இல்லாமல் யார் ஒருவரும் ஒரு சட்டையை அணிந்து கொள்ள முடியாது. யார் ஒருவரும் எந்த செயலையும் யாரையும் நம்பாமல் செய்ய முடியாது. நாம் இந்த உலகத்தில் பலரை நம்பியிருக்கிறோம். இந்த உலகத்தில் பலர் நம்மையும் நம்பியிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் நம்பியும் ஒருவரை ஒருவர் சார்ந்தும் வாழ்கிற வாழ்க்கை தான் சமூக வாழ்க்கை. அதுதான் அத்தனை பேருக்கும் வாய்த்திருக்கிறது. எனவே மற்றவரை சார்ந்தும் மற்றவருக்கு உதவியும் வாழ வேண்டிய ஒரு சமூகத்தில் மற்றவர்களோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். பழகுதல் என்றால் அதற்காக தனியாக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு கையசைப்பு, ஒரு புன்னகை, ஒரு இதமான சொல், இவைகளை கூட நம்மால் வெளியிட முடியாது என்றால் நாம் படித்த படிப்பு, நாம் வாழ்ந்த வாழ்க்கை, நாம் கற்றுக்கொண்ட கல்வி எதற்கும் பயனில்லை என்றுதான் பொருள். எல்லோரிடமும் அப்படி கனிவாக இருக்க முடியுமா என்றால் சில வேளைகளில் சிலரிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டி வரலாம். ஆனால் அவர்கள் மிக மிக எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருக்க வேண்டும், குறைவாகத்தான் இருப்பார்கள். 100க்கு 2 பேரிடம் அப்படி நடந்து கொள்வது வேறு, 100க்கு 98 பேரிடம் அப்படி நடந்து கொள்வது வேறு. எனவே குறைந்தது 100க்கு 90, 95 பேரிடமாவது கனிவாகவும் இதமாகவும் நடக்க நாம் பழகி கொண்டால் அந்த பழக்கம்தான் நம் வாழ்வை உயர்த்தும், நம் சமூகத்தின் நிலையை உயர்த்தும். சமூகம் உயர்கிற போது அந்த பயனும் நமக்கு வந்து சேரும். எப்போதும் நாம் தனியாக உயர்ந்து விட முடியாது. ஒரு சமூகம் உயரும்போது தான் சேர்ந்து நாமும் உயர முடியும். அதற்கு எது அடிப்படை என்றால் மனிதர்களோடு எப்படி பழகுவது என்பதை நாம் தனியாக பாடம் படித்து கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. எண்ணி பார்த்தால் புரியும். யார் ஒருவரிடத்திலும் கடுகெடுத்த முகத்தை காட்ட வேண்டியதில்லை. யாரிடத்திலும் காயான சொற்களை உதிர்க்க வேண்டியதில்லை. கனிந்த சொற்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. மனிதர்களோடு பழகுதல் ஒரு பெரிய கலை. அந்த கலை நாகரிகத்தின் முதல் படித்தட்டு. தற்போது அதிகமாக பரவிக்கொண்டிருக்கும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் இன்றைக்கு மருத்துவம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம் பகுதி. வணக்கம் நேயர்களே. பல் மருத்துவத்தில் சில பிரச்சனைகள், பல்லால் என்ன பிரச்சனைகள், காமன் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விவாதிப்போம் இன்றைக்கி. நிறைய பேருக்கு என்னென்னா மெயினாக ப்ராப்ளம் வந்து பல் வலி, பல் கூச்சம் அதுக்கப்புறம் பல் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பல் கூச்சம், பல் வலிக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, அதை நம்ம தவிர்க்க முடியுமா, தவிர்க்க முடியலை அப்படின்னா பல்வலி வந்த பிறகு என்ன செய்யணுங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பல் கூச்சங்கிறது வந்து நம்ம பல்லுடைய பாகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் பாகம் வந்து எனாமல், நம்ம அந்த வெள்ளையாக கலர் இருக்கிற படிவம், அதுக்கு உள்ளே வந்து டென்டின் அப்படின்னு இருக்கும், அது கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பல் சதை, அதாவது பல்ப். அந்த பல்ப்புங்கிறதுல தான் வந்து நம்மளுடைய இரத்த ஓட்டம், அந்த பற்களுக்கு உடைய நரம்பு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இந்த பல்லுடைய வெளிப்பாகம் எனாமல் தேஞ்சு போச்சுன்னா, இல்லை சொத்தை வந்து ஒரு பள்ளம் குழி மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம சாப்பிட்றது இல்லை நம்ம குடிக்கிற பாகத்தில் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக குளிர்ந்துருந்ததா இல்லை கொஞ்சம் வெப்பமாக இருந்ததுன்னா அது அந்த நரம்பை போய் தொடும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாத போது அந்த கூச்சம் வர ஆரம்பிக்கும். ஸோ எனாமல் தேயறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து நம்ம சிலர் வந்து பல்ல கடிப்பாங்க. நைட்டில் தூங்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அறியாமலே நறுன்னு கடிக்கிற பழக்கம் இருக்கும். சிலர் பேர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஏதாவது படிக்கும்போது ஒரு ஒர்க் பண்ணும்போது பல்ல கடிப்பாங்க. கடிக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏன் பல்ல நறுன்னு கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பல்ல ரொம்ப கடிக்கிறவங்களுக்கு பல் தேய்மானம் ஏற்படும்.
சிலருக்கு வந்து வயிறில் அல்சர் வந்து அசிடிட்டி இருக்கும். ஸோ அசிடிட்டி இருக்கும்போது அந்த ரீஃப்ளக்ஸ், அந்த இந்த வயிறில் உள்ள ஆசிட் வந்து சிலருக்கு வந்து நமக்கு வாய் வலியும் வரும். எஸ்பெஷலி தூங்கும்போது, நைட்டில் தூங்கும்போது கூட அந்த மாதிரி வரும்போது அந்த வாயில் உள்ள பிஹெச் மாறும். தன்மை வந்து கொஞ்சம் பேசிக் பிஹெச் இருக்கிறது வந்து அசிடிக் பிஹெச்சாக மாறும்போது அந்த எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேயும். அந்த மாதிரி எனாமல் தேஞ்ச உடனே அந்த டென்டின் எக்ஸ்போஸ் ஆனோடனே கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். பற்கள் கூச்சம் ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து பல் தேய்க்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பல்லமாக தேய்ப்பாங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பல்ல ரொம்ப அதிகமாக தேய்க்கும் போது கூட அந்த எனாமல் கரைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக பல் தேய்ச்சா கூட அந்த எனாமல் கரையும். ஸோ அதை தடுக்கிறது எப்படின்னா, ப்ரஷ் பண்ணும்போது கரெக்டாக ப்ரஷ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் தான் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் பல் தேய்க்கணும். அதாவது ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் அந்த சைடில் வந்து மேல் பாகம் கீழ்ப்பாகம் அப்படின்ட்டு இந்த ஈரிலேருந்து தேய்க்கிற மாதிரி வைக்கணும். ஈரில் அழுத்தி தேய்க்கக்கூடாது. அந்த ப்ரஷிங் டெக்னிக்ஸ் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் பல் மருத்துவரை மீட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. சாதாரணமாக நல்ல ஒரு மீடியம் இல்லை சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ பல் தேய்றது ஒரு வழி. இன்னொரு காரணம் வந்து பல் சொத்தை ஏற்படுறது வந்து முக்கியமாக வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள், நிறையா சுகர், ஸ்வீட்டு, அதுவும் நல்ல ப்ராசஸ்டு சுகர், நம்ம வெள்ளை சர்க்கரை அப்படிலாம். அந்த வெள்ளை சர்க்கரை கலந்த எந்த பானமாக இருந்தாலும் சரி, யூஸ்வலாக நம்ம இந்த குளிர்பானங்கள்ல நிறைய சர்க்கரை இருக்குது. குளிர்பானங்களில் தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் சுகர் தான் மேக்ஸிமம் வந்து சுகர் அதில் இருக்கும். அதே மாதிரி சுகர், டைரக்ட் சுகர் இல்லாமல் இன்டைரக்ட் சுகர்ஸ், ஹிடன் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேக் வகைகள் இல்லைனா இந்த டொமேட்டோ சாஸு, நிறைய வகைகளில் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து வேறு வகைகளில் வந்து சேரும் நமக்கு அறியாமலே. ஸோ இந்த சுகர் அதிகமாக ஆக நம்முடைய வாயில் உள்ள அசிடிட்டி அதிகமாகும்போது அந்த பல் தேஞ்சு அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரும்போது தான் அந்த சொத்தை ஏற்படுறது. சொத்தைங்கிறது வந்து கொஞ்சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட பிறகு அந்த சொத்தை கொஞ்சமாக ஆழமாக போகும்போது அந்த நரம்பை போய் தொட்டவுடனே கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். இந்த கூச்சத்தோடு சேர்ந்து வலியும் வர ஆரம்பிக்கும். அந்த வலி பல்லில் மட்டும் இருக்காது, பல்லுலேருந்து தலைப்பக்கம் போகிற மாதிரி இருக்கும், காது வலிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து தலைவலின்னு வேறு டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க. சைனஸ் வலின்னு நினச்சி சைனஸ் டாக்டரை இஎன்டி டாக்டர் பார்ப்பாங்க. காது வலின்னு சொல்லி காது டாக்டரை பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பல்லுலேருந்து வர்ற வலி வந்து அங்கே வந்து ரெஃபர் ஆகிற பெயின் வலி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பல் கூச்சத்துக்கும் பல் வலிக்கும். ஸோ பல் தேய்கிறது, பல் சொத்தை வர்றது வந்து முக்கியமான காரணம் இந்த பல் கூச்சத்துக்கும் பல் வலிக்கும். ஸோ இது அதிகமாகும்போது அதை மாற்றுறதுக்கு சில வகை பேஸ்ட்டுகள் இருக்குது. பல் பேஸ்ட்டை துளக்கிற பல் பசையிலேயே சில மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் அந்த கூச்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மீறி போகும்போது பல் டாக்டரை பார்த்து அந்த பல் சொத்தையை அடைக்கணும். அதை க்ளீன் பண்ணி ஒரு ஃபில்லிங்குன்னு சொல்லுவாங்க, அந்த பல் கலர்லேயே ஒரு ஃபில்லிங் மாதிரி பண்ணி அதை சரி பண்ணலாம். அதையும் தாண்டி அந்த ஸ்டேஜ் போயிட்டு வலி வர்ற ஸ்டேஜ் வந்துட்டு இல்லை ரொம்ப கூச்சம் வர்ற ஸ்டேஜ் வந்தது அப்படின்ட்டுனா அந்த பல் வேர் சிகிச்சை பண்ணணும், ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பல் நடுவில் இருக்கிற அந்த நரம்பை க்ளீன் பண்ணி அதை அந்த இடத்துலேருந்தே ஃபில் பண்ணுவோம். அந்த வேர்லேருந்தே ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் வேர் சிகிச்சை. ஸோ அந்த நரம்பு எடுத்துகிட்டு நம்ம அதை உள்ளே அடைக்கும் போது அந்த நரம்பு இல்லாதனால அந்த கூச்சம் வலி எல்லாமே போயிடும். அந்த இது பண்ண பிறகு அந்த பல்லுக்கு ஒரு கேப் மாதிரி போடணும். ஸோ இதுக்கு வந்து ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆனால் அந்த அளவுக்கு போகாமல் நம்ம தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி தடுக்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 வேளையாவது பல் தேய்க்கணும். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னால் கட்டாயம் பல் தேய்ச்சிட்டு தான் படுக்க போகணும். அது ஒரு முக்கியமான அதே மாதிரி காலையில் முழிச்சோன்னே பல் தேய்க்கணும். பட் காலையில் பல் தேய்க்கிறதோட நைட் தூங்குறதுக்கு முன்னால் பல் தேய்க்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான வழி பல்லை க்ளீன் பண்ணுறது வந்து இந்த நூல், பல் ஃப்ளாஸ்ன்னு சொல்கிறது. நூல் வச்சு பல்லுக்கு இடையில் க்ளீன் பண்ணுறது. இப்போ நம்ம பல்லுக்கு இடையில் நிறையா சாப்பாடு மாட்டுச்சுன்னா எப்படி எடுப்போம்? யூஸ்வலாக குச்சி இல்லைன்னா ஒரு பென் அந்த மாதிரி வச்சு எடுப்பாங்க நிறைய பேர். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை யூஸ் பண்ணாமல் டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது ஒரு நூல், அதில் வந்து வேக்ஸ்ட் ஃப்ளாஸ்ன்னு சொல்லும்போது அந்த நூலை வந்து பல்லுக்கு இடையில் நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால்
நம்ம எதையாவது மாட்டிகிட்டு இருந்ததுன்னா ஃபைப்ரஸ் ஃபுட் ஏதாவது மாட்டிகிட்டு இருந்ததுன்னா வெளியே வந்துடும். அது அந்த ஈரையும் புண்படுத்தாது. நீங்கள் பல் குச்சி இல்லைன்னா பின் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பிட்ட பொருள்லாம் எடுத்துடலாம் வெளியே, ஆனால் அந்த ஈரை புண்படுத்த வாய்ப்பு இருக்குது. அந்த இடைவெளியும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டென்டல் ஃப்ளாஸுங்கிறது யூஸ் பண்ணால் அந்த இடைவெளி அப்படி அதிகமாகாது, ஈரையும் புண்படுத்தாது. அதனால் பல் தேய்க்கிறது காலையில் ஒருக்கா இரவு ஒருக்கா, இந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி பல்லுக்கடையில் க்ளீன் பண்ணுறது ஒருக்கா, அது முக்கியம். மூணாவது எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிக்கணும். தண்ணி வச்சு ஒரு 4-5 முறை நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பிட்டா அதுலேயே அங்கே இருக்கிற சுகர் குறைஞ்சிரும், அந்த அசிடிட்டி குறைஞ்சிரும். அந்த ஒரு சிம்பிள், நம்ம அந்த காலத்துலாம் ஒரு பெரிய பழக்கம் தான், எது சாப்பிட்டாலும் நல்ல வாய் கொப்பளிக்கணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம். ஸோ இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பல் சொத்தை பல் கூச்சம் வராமல் நம்ம தடுக்க முடியும்.